ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீனேஜர் vlogs. இது எங்களோட தேர்ட் vlog. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்துருக்கீங்க, அந்த தான் போகிறோம். இங்கே நானே சொல்லிடுறேன், அனுவாவி சுப்பிரமணிய டெம்பிள் தான் போகிறோம். நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் போகலாமே, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் அங்கே போகலான்ட்டு இருக்கோம். மார்னிங் அந்த 6 to 11 PM டைமிங்குள்ளே தான் போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக டே நைட் வாய் கொள்ளுறது அயராமல் உழைக்கிறேன் எங்கள் கேமராமேன் குணசீலன். எங்களோட வீடியோலாம் வேணும் அப்படின்னு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி அனுப்புவாப்பில். ஸோ அப்ரிசியேஷன் பாதி தான். ஓகே, கோயிலேருந்து துவச்சி விட்டுருவாங்க, டைம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணுவாயிலேருந்து அனுவாவி போகிற ரூட்டில் தான் இருக்கும். நாங்கள் கிளம்புனதே லேட் தான், பட்டு எங்கள் டைமாக என்னன்னு தெரில, கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது கைஸ், செம்ம சில்லுன்னு இருந்தது. ஸோ அந்த ரூட்டே ரொம்ப என்ன சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக இருந்தது கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா கணுவாயிலேருந்து ஒரு 3 to 4 kilometers போனோம்னாலே மாங்கரைக்கு முன்னாடியே அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலும் போர்டு வச்சு லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு போகும் கைஸ். அந்த கட்டில் போனோம்னா ஒரே நேர் ரோடு தான். கிளைமேட் தான் கைஸ் ஒரு 7 to 8 இருக்கும் நாங்கள் போகும்போது. அந்த டைமே சும்மா வேறு லெவலில் இருந்தது கிளைமேட். இதுதான் அனுவாவி, தெரியுதா? பாத்தியா? தெரியுதா? கேமரா வந்து ஜஸ்டிஸே பண்ணாதுங்க, எங்கள் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துருக்கு. ஆனால் இங்கே பங்கு வச்சா நல்லா ஓடும். அதீனா என்ன பண்ணுறா இண்டிகேட்டர்லாம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ மெம்பர் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறா அப்படின்னு, அதுதான் நம்ம எடிட்டரு. ஏன் பண்ணுறேன்? நான் என்ன பண்ணேன்? பையன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாப்ல, காலையில் அத்தனை தடவை கால் பண்ணி எடுக்காமல் தூங்கிட்டாப்ல. அப்புறம் வீட்டில் போய் அடித்து பரட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுதான் கைஸ் நம்ம அனுவாவி போகிற ரூட்டு. கணுவாய் வழியாக வந்து இந்த ரூட்டில் தான் போகணும். இதில் நேராக போனால் கோயில் இருக்கும் கைஸ். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ மூவிங்கில் இருக்குன்னு. செம கிளைமேட் கைஸ். நாங்கள் வந்த டைம் வந்து செம கிளைமேட் போஸ் வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல். மணிசங்கர் அமைதியாக இருங்க, பாருங்கள் மூவிங்கு. டைம் லேப்ஸில் இல்லை, நார்மலாகவே மூவிங் பாருங்கள். ஸோ இந்த அனுமர் ஸ்டாச்சு தான் அந்த கோயிலே கீழே ஹைலைட்டு. ஆனால் நாங்கள் போன டைம் என்னன்னு தெரில, ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக உள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ எங்களால் அந்த ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ லாங்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல தான் அனுமர் நின்று இவரை முருகரை கும்பிட்டதா சொல்கிறாங்க.
கோயில் இருக்குனாங்க. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா அம்பிகை அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் வந்து எப்போ உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலகட்டத்தில் உருவானதான் சொல்லப்படுறாங்க. எப்படின்னா ராமன் ராவணனுக்கு இடையிலான போரில் லக்ஷ்மணன் வந்து வீழ்த்தப்பட்டார் ஒரு போரில். ஸோ அந்த டைமில் வந்து அவரை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவையான சஞ்சீவினி மூலிகை தேவைப்பட்டது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அனுமனை அனுப்பி அந்த சஞ்சீவி மலையில் இருக்கிற சஞ்சீவி மூலிகையை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த டைம் அவர் அனுமனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, ஒரு வேலையை சொன்னோம்னா அதை வந்து எக்ஸ்ட்ராவாக 10% வேலை செய்வார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா சஞ்சீவி மலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த மூலிகைக்காக. ஸோ பொறுமையாக வாடா எப்படி வருது. ஸோ அந்த மூலிகைக்காக அந்த மலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அப்படி வரும்போது அவருக்கு வந்து தாகம் அடிச்சது, தண்ணி தாகம் இருந்திருக்கு. அந்த டைமில் முருகர் வந்து அவரோட வேலை வச்சு ஒரு இடத்துல குத்தி ஒரு சின்ன ஊற்று மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த வேல் குத்துனதில் நிலத்துலேருந்து அந்த ஊற்றால் அனுமன் வந்து அவரோட தாகத்தை தீர்த்தார். ஸோ அப்படி வந்த கோயில் தான் இந்த அனுவாவி. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அனுமர் வாவினும் அனுமர் தீர்த்தம்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ காலகட்டம் மாற மாற அனுவாவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ அந்த தீர்த்தத்தை வந்து அனுமன் குடித்ததுனால இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வந்து அனுமன் தீர்த்தம்னு சொல்கிறாங்க கைஸ். இங்கே அனுமன் வந்ததுக்கான இதாக வந்து கீழே வந்து நம்ம வந்து ஒரு அனுமன் சிலையை நம்ம பார்க்க முடியும். வர வழியில் நாங்கள் காட்டியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ ஏறலாம், மேலே ஏறலாம். இந்த ஹிஸ்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க. யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கேட்டு நாங்கள் சொல்கிறோம் கைஸ். இங்கே நிறைய பிளாக் பேந்தர்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒன்று பிடிச்சாங்க, திரும்பி தப்பிச்சு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் யாருமே காற்றுக்குள்ளே போய் இங்கே வெளியெலாம் போய் சுத்தாதீங்க. ஏன்னா இங்கே ரொம்ப டேஞ்சரு. கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கீழே வந்துடுங்க. நடுவில் கீழே போய் சுற்றினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து 500 படிக்கட்டு இருக்குங்கிறாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து 500 வருஷம் பழமைங்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனுவாவின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, அதாவது மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சின்ன ஊற்று இருக்காங்க. ஊற்று இல்லை சின்ன குளம், அதுதான் இங்கே வந்து ஹைலைட். நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு பார்த்துட்டிங்கன்னா திருவிருச மலைன்னு ஒரு கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயில் நாங்கள் இன்னும் பார்த்ததில்ல. வேணும்னா அடுத்த விழாவுக்கு அங்கே போகணுன்னா போகலாம். அம்மா பார்த்துட்டிங்கன்னா தெற்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற கோயில் தான், அதுதான் அனுவாவி சுப்பிரமணியம் கோயில். அப்புறமா இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அந்த மேற்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா கடலரசி மலைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹில்ஸ்லாம் ஜாயின் ஆகுது அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ரொம்ப நேரமா ஏறிட்டு இருக்கோம். அது நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால தான். அப்புறமா நீ வீட்டுக்கு போய் என்ன வேலை? நமக்கு நிறைய வேலை பார்க்கலாம். என்ன ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறேன்? ஆமாம். நமக்குலாம் எப்படி வீட்டுக்கு போகிற போகிறேன்? ட்ராப் பண்ணுங்க. நல்லா இருக்கே. பெட்ரோல் காசு வண்டி வண்டி தான். நீ வேணா ஒன்று பண்ணு, நீ உன் வீட்டுல இருந்துக்கோ. இவன் வந்து உன் வண்டி எடுத்துட்டு நல்லா இருக்கு. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அதான் நான் வீட்டுல போய் டிராப் பண்ணிடுவான்டா. ஏதோ சத்தம் கேக்குது காட்டுக்குள்ள. இங்க கருத்து இருக்கா பாத்து போட்டோ எடுத்துக்கலாம். அவங்க போய் இறங்கிட்டே வந்துட்டாங்க, போங்கடா. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டில் 2 மணி நேரம் எடுத்து முடிச்சு மேலே வந்துட்டோம். கடைசி ஒரு 100 to 50 ஸ்டெப்ஸ் தான் கைஸ். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஏற முடியல. அந்த கோவில்ல இருந்து தான் அங்கே இருக்கிற அந்த இதுல இருந்து ரொம்ப ஸ்டீப்.
அவ்வளோ தூரம் மேலே போகணும். போவோம். இந்த தீர்த்தத்தை குடிச்சுட்டு அனுமான் வந்து தன் தாகத்தை தீர்த்தாரு. இந்த தீர்த்தம் வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல யாருக்குமே இது வரைக்கும். அவங்க போட்டு ஓகேங்க. போய்கிட்டே இருக்கு கை ஸ்டெப்ஸ் மட்டும் முடியல. அப்படியே வந்தாச்சு. வியூவை பாருங்க, அமேசிங். வேற லெவல் பாஸ், செம வியூ. எங்கள் கேமராமேன் பார்த்தீங்களா எங்கே இருக்கோம் எல்லாமே மறந்துட்டாப்ல. அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. குணசீலன், குணா இங்க பாரு. குணசீலன், குன்ஸ் பார்த்தீங்களா கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாப்ல. வெயிட் பண்றதா மாடா. 2000 years later. குணா, மிஸ்டர் கேமராமேன், ఇక్కడ చూడు. ஹாய். வியூவை பாருங்க கைஸ். டெலீட் பண்ணிடுவாங்க பாத்துக்கோ. இது வரல உங்களுக்கு. எப்படி ஃபோக்கஸ். இப்போ வந்து இந்த கோயிலில் வரவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? நான் 88 89 வந்துருக்கேன். இங்கே தான் நான் பிறந்த தாரப்பம் எங்கள் ஊர் கோயம்புத்தூர். 89 வருஷம் வந்து எப்படி 89 வந்துருக்கேன். 88 89 வந்துருக்கேன். நிறைய தடவை வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த கோயிலில் தான் 1991. நீங்கள் எப்படி எங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க கோயிலுக்கு வரும்போது? இந்த மாதிரி இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு மன அமைதிக்கு தான் ஒரு நல்ல ஒரு பிளேஸ். நல்ல சீனரிங்கா இருக்கும், நம்ம வரோம். நல்லா அருமையாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், ரிலாக்ஸ். ரொம்ப பாப்புலேஷன் க்ரௌட் இல்லாம சாரு இப்போ எங்கள் ரிலேஷனு இப்போ தர்மபுரின்னு இருக்காரு. அவருக்கு எங்கேயுமே கூட்டு போங்க, முதல்ல இங்கே தான் கோயில் கூட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி இந்த கோவிலை வந்து எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளும் வர்றவங்களை இந்த கோவிலை கூட்டிட்டு வந்து காமிச்சோம்னா கொஞ்சம் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அது மலை ஏறுற அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளால நிறைய இப்போ போயிருக்கோம், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து இப்போ தான் சார் எனக்கு இது இந்த கோயில் பற்றி அதிகமாக தெரியாது. மற்ற உடனே எங்கள் சம்மந்தியவங்க இவங்க இங்கே வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 ஃபேமிலி வந்து நாங்கள் 4 பேர் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அது வந்து ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். பர்வதத்தை எடுத்துகிட்டு போகும்போது நிறுத்தி முருகர் பெருமான் வந்து தரிசனம் கொடுத்து அதன் மூலமாக வந்து அவருடைய தாகத்தை தீர்த்த சுமை அப்படிங்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக இருந்தது. இது வந்து இவங்க வந்து சனிக்கிழமையிலும் வந்து ரொம்ப ப்ரௌடாக டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது எதுவுமே எங்களுக்குலாம் அவங்க டியூட்டி ஏஜ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் படிக்கட்டு கம்மியா தான் ஆக்சுவலி இந்த இருக்கு. கோயில் ஈஸியாவும் இருக்கு. இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில் போர் நடக்குது, ராமனுக்கும் போர் நடக்கிறப்போ நம்ம அனுமர் சஞ்சீவி பருவத்தை எடுத்துட்டு இருந்தார்ல, வடக்குலேருந்து எடுத்துட்டு இருந்தாரு. அவர் எடுத்துட்டு வரப்போ அவர் ரொம்ப தாகமாக இருந்தப்போ முருகன் இங்கே காட்சி கொடுத்து இங்கே துணையில் வந்து தண்ணி குடிச்சுனாக்க இந்த அனுமன் சுனைன்னு பேர். அதனால தான் இதுக்கு பேர் அனுபாவி சுப்பிரமணிய கோயில்னு பேர். இந்த சுப்பிரமணியில் அவர் காட்சி கொடுத்ததுனால அந்த சுனையினால வந்து அனுபாவி சுப்பிரமணிய கோயில். அனுமன் இருந்ததுனால இந்த இடம் நான் எப்பவுமே இந்த இடம் இப்படியே தான் பர்சன்டாக வெங்கடேஸ்வரன் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. கோயில் வந்து ஒரு பவுண்டரியில் இருக்கிறதுனால அவ்வளோக்கா பாப்புலேஷன் வரதில்லை. ஸோ மலை மேலே இருக்கிறதுனால இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலுமே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
வேற லெவல் ஸ்பாட் கைஸ். சீரியஸாக சொல்லணும், பொண்ணுத்தோட இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஏர் லெவல் ரொம்ப செம்ம தின்னு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏர். கிடைக்கிற வியூ இருக்கே, ஏறி வந்து டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலுமே மிஸ்ரூட் ஆகி அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கரிஞ்சிருத்த யானை எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, பார்த்துருக்கிறதாவும் சொல்கிறாங்க, நியூஸும் வந்து. ஸோ அதுக்குள்ளே மட்டும் விளையாட்டுத்தனமாக உள்ளே போயிடாது, விளையாட்டா கூட போயிடாதீங்க. விளையாட்டாவும் போயிடாதீங்க. கொட்ட நல்ல ஒயிட் வாஷிங். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் எதையுமே எடிட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம் கைஸ். ராவாக தான் இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா எதை எடிட் பண்ணுறது எதை கட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு மொபைல் கேமரா ஜஸ்டிஸ் பண்ணுதான்னு தெரில, பட் எங்கள் கண்ணுக்கு வேறு லெவலில் தெரியுது இடம். இருங்க உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். அச்சாக் அச்சாக் சாக் 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 சாக். ஐயோ லைட்டு பெருசாக இருக்கே. செம்மையாக இருக்குது போஸ், வேற இருக்குது. விசாரித்தோம், இந்த டாப்பில் வர்றது தான் அனுமதி தீர்த்தமா. பார்த்துக்கோங்க, அனுமதி தீர்த்தம் பார்த்துக்கிட்டீங்களா? ஃபில்ட்ரு பண்ணி டாப்பில் விடுறாங்க. குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்னே சைடு நரம்பு வருது. நாட் பேட், நார்மல் வாட்டர் பாட்டில். கேமராமேன் உங்களுக்கு நீ குடி 1 லிட்டரா குடிடா, உடம்பு நல்லதாம்மா. ரொம்ப தூரம் ஏறி வந்தது டயர்டில் எல்லாமே கழுவிட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். அந்த மழை தண்ணி தான். கேமராமேன் நீங்கள் போய் குடிங்க. நல்லா தானே கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்றது இல்லை, கொண்டு வந்து சாப்பிட்றதுல ஓகே கைஸ், பட் பொல்யூட் பண்ணாதீங்க. எங்கேயுமே எதுவுமே பண்ணாதீங்க, அனிமல்ஸுக்கு தான் அது எஃபெக்ட் ஆகும். பேக் பண்ணிக்கோங்க. அங்கே அவங்களே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அந்த டஸ்ட்பினில் தயவு செஞ்சு போடுங்க. எங்கள் ரிக்வஸ்ட் பொண்ணுத்துலேயும் சொல்லியிருப்போம், இங்கேயும் அதே தான். சாப்பிட்டுட்டு நான் ஸோ கைஸ் இப்போ நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தோம், ஆனால் அங்கே ஒரு குகை எங்கள் கண்ணில் பட்டுருச்சு. அது ஒன்று மட்டும் ஏன் விடணும், வாங்க போய் பார்த்துலாம். நீங்கள் எப்படி போகணும்னு தேடணும். வந்து கால்லாம் சத்தியமாக வலிக்குதுப்பா, முடியல. இந்த வழின்னு நினைக்கிறேன்டா. இது இல்லைடா, ஸ்டெப் இருக்குண்டா. அது 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 அந்த கல் மேலே போய் போகணும். அந்த இதுக்கப்புறம் இது இல்லை எங்கே போகிறேங்க? இது இல்லை. கமன், நான் டார்சன், நீ யாரும் இதில் தான் இப்போ இறங்குதுங்கண்ணா. டேய் என்ன மட்டும் தனியாக மாட்டிவில்ல, இறங்குடா. பார்த்தீங்கன்னா தவறி விழுந்துருப்போம்டா, அப்படியே குடுகுடுன்னு விடுன்ட்டே போயிடுவேன். நல்லா வாயிடா. ஆ பார்த்துக்கங்க, என்ன நல்லா பார்த்துட்டீங்களா? பேசலாம். நீ நிஜமாலும் விழுந்துடாதடா. எங்கே பண்ணுற? இந்த பைப்பை பிடிச்ச இறங்குறேன். வா கேமரா கொடு. டிவி ஆன் பண்ணி நினைக்கிறேன். ஆனில் தான் இருக்கு. மணி ஸ்டண்ட் மாஸ்டர் அடுத்த வருது, இதை பிடிச்சாருங்க. ஸ்டண்ட் மாஸ்டருங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் மேலேயே கொண்டாரு. ஆமாம், உங்களுக்கு கதை தெரியுமா? என்னாச்சு? இதோ அங்கே தான் இருக்குது குகை. நம்ம மணி உழுது. அட இறங்குடா. பிடிச்சிக்கோ, நான் அங்கே போயிடுறேன். இங்கே வழுக்கும், அப்படி தான் போகணும். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக போகுதுன்னு. யானை வர வழின்னு நினைக்கிறேன். அங்கே குகையில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. போகிறோம். இது பிடி
செமையாக வலிக்குது, ஃபுல்லாக மழை வந்துருக்குல்ல. மணி மாதிரி உருண்டுட்டு போயிருக்கோம்டா. பார்த்து வா, ஏதாவது பூச்சி இருக்கும். கையில் பிடிச்சி இறங்கிடுவோமா? என்னடா கடைசியில் வடமகன் ஜெயம் ரவி மாதிரி இறங்கி விட்டீங்க. குடு போ நான் வரேன். நீ வந்துடாதடா. உயிரோட தான் இருக்கும். அவருக்கு கேட்டிங்கன்னா கணுவாய் மலை மேலேருந்து உருண்டுறேன்லாம் சொல்கிறாப்புல. ஆனால் அது உண்மைங்களாம் எங்களுக்கு தெரில. என்ன பயம்னா என்ன பயம்னா கீழே சரசரன்னு ஏதாவது வந்ததுன்னா ஊறிக்கிட்டு பாம்பு, அது ஒண்ணுதான் இங்க பயம். உள்ள என்ன இருக்குன்னு பண்ணுங்க. பார்த்து வாடா, வலிக்குது. உள்ளதான் இருக்குமோ? இருக்காது. கேமராமேன் நீங்க முன்னாடி போங்க, ஃபர்ஸ்ட் கேமரால கேப்சர் பண்ணுங்க. இது பயமா இருக்குடா. நீ உள்ள ஏதாச்சும் பாம்புக்கு இதாக அதுதான் கேட்டேன். ஏன் விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாம்புக்கு? உள்ள ஒரு ரூம் டாடி, உள்ள முருகன் போட்டோ இருக்குடா. ஒரு போட்டோ மட்டும் இருட்டில் இருக்கு, லைட்டா கொடுக்கலாம் பாவம். அம்மா இங்க விளக்கு, நம்ம விளக்கு பத்திட்டு போலாமா? ஸோ கைஸ் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு முருகர் ஃபோட்டோ இருக்குது கோவிலுக்குள்ள. இங்க ஒரு வாட்டையும் இருக்கு, இதுலயும் விளக்கு வச்சிருக்காங்க. நீ போ 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 போயிடுவோமா? அப்படியே ஆளுக்கு ஒரு போஸ். ஐயோ போஸ் கொடுறா அப்படியே. உனக்கு வா வா கிளம்பலாம். எப்படி இந்த கோவிலுக்கு பக்கத்தில் நின்று காட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே கிளம்பணும்னு நினைக்கிறேன். கிளம்பலாமாடா? எல்லாம் டைம் ஆச்சு. 12 மணி 12 எத்தனை மணிக்கு வந்தோம்? 7 மணிக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்த நோட் பண்ணோம். ஒரு கருப்பராயன் கோயில் ஆக்சுவலாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க வெளியே இருந்தவங்க, காட்டுக்குள்ளெலாம் போவேன் நான். அதோட நாங்கள் டைமும் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம் மேலேயே. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் நாங்கள் எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அந்த போட் தான் இது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து முடிச்சிட்டோம். அங்கே ஒரு கருப்பராயன் கோயில் இருந்தது ஆக்சுவலாக, பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் போகல, கீழே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் ரூட்டில் எதுவுமே கிடையாது கைஸ், ஸ்டெப்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும், ஸ்டெப்ஸில் தான் கீழே வரணும். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து, அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி போகிறது ஒர்த்து கைஸ். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. செம்ம ப்ளசண்ட். என்ன ஃபீல் நம்ம அது ஒரு மாதிரி ஃபீல். கடைசியாக நம்ம என்ன சொல்லணும்னா என்ன சொல்லணும்? எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. அம்மா லைக் மறந்துடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே பை பை. ஸோ ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அணுவாவிக்கான பஸ் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காந்திபுரத்துலேருந்து அணுவாவிக்கு வந்து 26A ஒரு பஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக உக்கடம்லேருந்து வருது, காந்திபுரத்தில் ஒரு ஸ்டாப் எடுத்து அணுவாவிக்கு வருது கைஸ். மித்தபடி எந்த பஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் கார் ஆர் பைக்கில் வர மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து மேப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், பார்த்துக்கோங்க.